பாரதிவாலா மகாதேவன் தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 3 மாசத்துக்குள்ள நீங்க இதுக்கு ஒப்புதல் கொடுக்காம முடக்கி வைத்திருந்தால் அது ஆளுநரோ குடியரசுத் தலைவரோ அது ஒப்புதல் அளித்ததாக கருதப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க. RN ரவிக்கு இதை வச்சு நீங்க விலங்கு போடலாமா அல்லது குடியரசுத் தலைவருக்கு இதை வச்சு விலங்கு போடலாமா? 3 மாசம் அப்படின்னு இது என்ன? இது ஒரே அடியா மட்ட அடியா சொல்லியிருக்கீங்க. இதுதான் 5 நீதிபதிகள் கூறியிருப்பது. இப்போ கவாய் தலைமையிலான இந்த அமர்வு என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, சட்டமன்றம் அதே மசோதாவை அப்படியே திரும்பவும் நிறைவேற்றி அனுப்பினால் அதை ஆளுநர் மீண்டும் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பலாம். இதுதான் குதிரை கீழே தள்ளி குழி பெறுகிறதுன்றது தான். மணிப்பூர்ல ஒரு எம்எல்ஏக்கள் பதவி இழப்பு தொடர்பான கேஸ். அதுல சபாநாயகர் அவர் ரொம்ப நாளா முடிவெடுக்காம வச்சிருக்கிறார். அது குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் நீங்கள் முடிவெடுக்க வேண்டும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் உத்தரவு போடுது. அப்ப சபாநாயகருக்கு எப்படி அந்த உத்தரவு பொருந்துமோ அது போல இது ஆளுநருக்கும் பொருந்தும். பாரதிவாலா தீர்ப்புல சொல்லியிருக்காங்க. 5 நீதிபதிகள் என்ன சொல்றாங்கன்னா, ஆளுநருடைய அதிகாரம்ன்றது தனிப்பட்டது, அதனால சபாநாயகருக்கு பொருந்தும் சட்டம் ஆளுநருக்கு செல்லாது. அதை நம்ம எளிமையா புரிஞ்சுக்கணும்னாக்கா, சூத்திரனுக்கு பொருந்தும் சட்டம் பாப்பானுக்கு பொருந்தாது. அப்போ கவர்னர் என்ன வேணா செய்யலாம். தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களுக்கு ஒரு வெங்காயம் அதிகாரமும் கிடையாது. இதான் ஃபைனலா சொல்ல வரீங்களா? RN ரவி என்ன சொல்லியிருக்காரு? கான்ஸ்டிடியூஷன் என்ன கான்ஸ்டிடியூஷன்? அது சும்மா ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன், நிர்வாக ஏற்பாடு. நமக்கு சனாதன தர்மம் இருக்கு, அது பல 1000 ஆண்டுகள் தொன்மையானது. நேத்து வந்தது கான்ஸ்டிடியூஷன் என்று இந்த RN ரவி பேசியிருக்கிறார். இதைவிட அரசமைப்பு சட்டத்தை அவமதித்து பேசுவதற்கு வேறு எதுவும் கிடையாது. அப்படிப்பட்ட RN ரவி செய்தது நியாயம். RN ரவி தொடர்ந்தும் அது போல் செய்யலாம் என்ற வகையில் இந்த பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸுக்கு 5 நீதிபதிகள் கருத்து கூறியிருக்கிறார்கள். இப்ப நீதிபதிகள் ஏன் இப்படி தீர்ப்பளிக்கிறார்கள்? நீதிபதி கவாய் இதுல ஏன் இப்படி சொல்றாரு அப்படின்னு சொன்னா அதுல சில விஷயங்களை சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கு. வாய்ஸ் ஆஃப் டிஎன் நடத்தும் கருத்தரங்கம் வாக்கை திருடும் SIR. உரையாற்றுவோர் தோழர் தொல் திருமாவளவன், தோழர் மருதையன். ஒருங்கிணைப்பு தோழர் சத்யராஜ். நாள் 24/11/2025 திங்கட்கிழமை. நேரம் மாலை 6 மணி. இடம் அம்பேத்கர் திடல், விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைமையகம். அனைவரும் வருக. வணக்கம். வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு என்று இந்தியாவில் உள்ள அனைத்து கட்சிகளாலும் சட்ட வல்லுநர்களாலும் கொண்டாடப்பட்ட ஆளுநருக்கு எதிராக தமிழகம் உச்சநீதிமன்றத்தில் பெற்ற தீர்ப்பு. நீதிபதிகள் பாரதிவாலா மகாதேவன் ஆகியோர் அடங்கிய 2 நீதிபதிகள் அடங்கிய பெஞ்ச் வழங்கிய தீர்ப்பு. அதன் மீது ஜனாதிபதி முர்மு ஒரு பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ், இது அரசமைப்பு சட்டப்படி சரிதானா என்ற கேள்விகளை எழுப்பியிருந்தார். அந்த கேள்விகளுக்கு தலைமை நீதிபதி கவாய் தலைமையிலான 5 நீதிபதிகள் அமர்வு ஒரு விளக்கத்தை அளித்திருக்கிறார்கள். அந்த விளக்கம் நேற்று வெளிவந்துள்ளது. இது வெற்றியா தோல்வியா என்பது குறித்து சட்ட வல்லுநர்கள் மத்தியிலேயே 2 விதமான கருத்துகள் இருக்கின்றன. இந்த ஒரு பழமொழி ஒன்று இருக்கு, முன்னால பார்த்தா செட்டியார் குதிரை, பின்னால பார்த்தா ராவுத்தர் குதிரைன்னு. அந்த மாதிரி இந்த பல உச்சநீதிமன்ற தீர்ப்புகளை இப்படியும் வியாக்கியானப்படுத்தலாம், அப்படியும் வியாக்கியானப்படுத்தலாம் என்று வழங்கப்படும் தீர்ப்புகள் உண்டு. அந்த ரகத்தில் இது சேருமா என்று எனக்கு தெரியவில்லை. என்னுடைய கருத்துப்படி இது ஒரு மாநில உரிமைக்கான ஒரு போராட்டத்தில் மிகப்பெரிய ஒரு பின்னடைவு என்பதுதான் இந்த தீர்ப்பு, அதன் மீதான வல்லுநர்களின் கருத்துக்கள் ஆகியவற்றை படித்ததிலிருந்து நான் வந்தடைந்திருக்கும் கருத்து. ஏற்கனவே ஆளுநர் வழக்கை தொடுத்த திராவிட முன்னேற்ற கழகம், அதன் மூத்த வழக்கறிஞர்கள் இந்த தீர்ப்பை ஒரு தோல்வியாக பார்க்கவில்லை. சொல்லப்போனால் இது ஒரு வெற்றி என்று சொல்லியிருக்கிறார்கள். மூத்த வழக்கறிஞர் வில்சன், அந்த தீர்ப்பு என்பது நாம் பெற்ற தீர்ப்பு தான், இப்பொழுது வந்திருப்பது தீர்ப்பு கிடையாது, இது பிரசிடென்ட்டுக்கு தரப்பட்டிருக்கிற ஒரு ஒப்பீனியன். எனவே அன்று வழங்கப்பட்ட அந்த 2 நீதிபதிகள் வழங்கிய அந்த தீர்ப்பு அதுதான் சட்டம், சட்டப்படி அதுதான் பைண்டிங். அதனால் நமக்கு அந்த தீர்ப்பு என்பதை பொறுத்தவரையில் நமக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்பது அவருடைய கருத்து. அது சரியானதும் கூட. அந்த அளவிலே அந்த தீர்ப்பு செல்லத்தக்கது, அந்த அளவிலே. ஆனால் எதிர்காலத்தில் இப்பொழுது 5 நீதிபதிகள் இந்த கருத்தை சொல்லி இருக்கும்போது, எதிர்காலத்தில் ஆளுநர் மற்றும் குடியரசுத் தலைவர் இவர்களுக்கும் மாநில அரசுக்கும் இடையிலான உரிமை போராட்டத்தில் தொடரப்படுகின்ற வழக்குகளில் இந்த 5 நீதிபதிகள் சொல்லியிருக்கிற கருத்து
செல்வாக்கு செலுத்துமா செலுத்தாதா என்று கேட்டால் நிச்சயமாக செல்வாக்கு செலுத்தும். இனி வரக்கூடிய காலங்களில் இந்த 5 நீதிபதிகள் கூறியிருக்கிற கருத்து தான் வரக்கூடிய காலங்களில் எழுதப்படும் தீர்ப்புகளை எல்லாம் வழிகாட்டும் என்று நான் கருதுகிறேன். இப்போ இந்த விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னால பொதுவாக ஒன்று பார்ப்போம். 2 நீதிபதிகள் அமர்வு அளித்த அந்த வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பினுடைய முக்கியமான 2 விஷயங்கள் என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம ஆளுநர் ரவி ஆண்டு கணக்கில் கிடப்பில் போட்டு வைத்திருந்தார் இல்லையா, அப்படி போட்டு வைக்க முடியாது. அதுக்கு கால நிர்ணயம் செய்து அந்த தீர்ப்பு சொன்னது. அது ஆளுநராக இருக்கட்டும், குடியரசுத் தலைவராக இருக்கட்டும், குறிப்பிட்ட காலம் 3 மாதம் அந்த மாதிரி ஒரு டைம் லைன் ஃபிக்ஸ் பண்ணி அதுக்குள்ளே அவங்க கொடுத்தாகணும் என்பதை அந்த தீர்ப்பு கூறியது. ஒன்று. ஒருவேளை கொடுக்கவில்லை என்றால் டீம்ட் அசென்ட், கொடுத்ததாக பொருள் கொள்ளப்படும் என்றும் அந்த தீர்ப்பு சொல்லியது. இந்த 2 விஷயங்களும் தான் அந்த தீர்ப்பினுடைய கொண்டாடத்தக்க மிக முக்கியமான மாநில உரிமையை அளிக்கின்ற பகுதிகள். அந்த 2மே இந்த பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸில் இவர்கள் கொடுத்திருக்கிற இந்த கருத்து இந்த 2யுமே ரத்து செய்திருக்கிறது. நீதிபதி கவாய் ஓய்வு பெறப்போகிறார். அவர் ஓய்வு பெற இருக்கின்ற இந்த சூழலில் இந்த 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு இந்த கிளாரிஃபிகேஷனை இப்போ கொடுத்துருக்குறாங்க பிரசிடெண்ட்டுக்கு. என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்றத பார்ப்போம். என்ன கொடுத்துருக்குறாங்கன்றதை பார்க்குறதுக்கு முன்னால் இதை பற்றி நேற்று தொலைக்காட்சியில் விவாதம் நடந்தது. இப்போது நான் ஏற்கனவே சொன்னது போல் நம்முடைய மூத்த வழக்கறிஞர் வில்சன் பழைய தீர்ப்புக்கு இதில் ஒன்றும் பாதிப்பு இல்லைன்னு சொல்லியிருக்காரு. இது நல்லதா கெட்டதா அப்படின்னா இது நல்லது தான் அப்படின்னு ஒரு கருத்து. கபில் சிபல் கூட அப்படி தான் சொல்லியிருக்காரு. இந்த தீர்ப்பு வரவேற்கத்தக்கது, ஆனால் இது நெடுநாளைக்கு விவாதிக்கப்படும்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு எந்த அர்த்தமும் கிடையாது. அதுக்கு என்ன பொருள் அப்படின்னு சொன்னால், நிறைய கேஸ் வரும், வழக்கறிஞர்கள் நிறைய சம்பாதிக்கலாம் இதை வச்சு. மூத்த வழக்கறிஞர்கள் கோடிக்கணக்கில் ஃபீஸ் வாங்கலாம். அது எல்லா மாநில அரசுகளும் சுப்ரீம் கோர்ட்டு கேஸ் போட்டு அது நடக்கும் நிச்சயமாக. அதுதான் இதில் நடக்கக்கூடிய வழக்கறிஞர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பயன். மற்றபடி சட்ட வல்லுநர்கள் பலர் இதற்கு எதிராக தான் கருத்து சொல்லியிருக்காங்க. இனி நம்ம ஒவ்வொரு பாயிண்ட்டாக சுப்ரீம் கோர்ட்டு என்னென்ன விஷயங்களை எடுத்துக்கிட்டு பதில் சொல்லியிருக்கு என்பதை கூடிய வரை எளிமையாக, நானும் ஒரு சட்ட மாணவன் அல்ல, கேட்கக்கூடிய நேயர்களுக்கும் ரொம்ப நுட்பமான சட்ட விவரங்கள் தெரிய வாய்ப்பு இல்லை. அதனால் எது சாலியன்ட் பாயிண்ட்ஸ் என்பதை நம்ம பேசுவோம். முதல்ல இந்த எதிர்த்து வாதாடிய வழக்கறிஞர்கள், அது நம்முடைய தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்கம் எல்லார் சார்பிலையும் வழக்கறிஞர்கள் இந்த பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸுக்கு அனுப்புனதே தப்பு, இது ஒரு முறைகேடு அப்படின்னு அதை ஏற்றுக்கொள்ளவே கூடாது, இங்கேயே இதை நிராகரிக்கணும். ஏன்னா பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸுக்கு ஒன்று வரும்போது அதை ஏற்பதும் இல்லை பதில் சொல்ல முடியாது என்று சொல்வதற்கு உச்சநீதிமன்றத்துக்கு உரிமை இருக்குது. எடுத்துக்காட்டாக பாபர் மசூதி பிரச்சனை, இந்த மசூதியை இடிச்சிட்டாங்க. இடித்த பிறகு நரசிம்மராவ் கவர்மெண்ட் என்ன செஞ்சாங்கன்னாக்கா, ஒரு சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒரு கடிதம் ஒன்று கொடுத்தாங்க. இந்த கோயில், இந்த மசூதிக்கு அடியில் கோயில் ஒன்று இருந்துச்சா இல்லையா அப்படின்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கயான்னு ஒரு லெட்டர் கொடுத்தாங்க. அது ஒரு அயோக்கியத்தனம். ஏன்னா நரசிம்மராவ் அரசு இடிக்கிறத வேடிக்கை பார்த்துட்டு இருந்துச்சு. வேடிக்கை பார்த்துட்டு இருந்துட்டு தன்னுடைய பொறுப்பை உச்சநீதிமன்றத்துக்கு தள்ளி விட்டு அந்த மாதிரி ஒரு லெட்டர் எழுதினாங்க. இதுக்கெல்லாம் நாங்கள் கருத்து சொல்ல முடியாதுன்னு மூஞ்சில் அடித்த மாதிரி அவர்கள் பதில் சொல்லிவிட்டார்கள். அதனால் அப்படி சொல்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த 2 நீதிபதிகள் தீர்ப்பு தான் இதில் தீர்ப்பு, இதில் பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸுக்கு எதுவும் இல்லைன்னு சொல்லலாம். அதை வாதாடினார்கள். ஆனால் உச்சநீதிமன்றம் இந்த 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இல்லை, இந்த ஜனாதிபதி கேட்டிருக்கிறது நியாயம்தான், இதுக்கு பதில் சொல்லணும். இது ஒரு முகமூடி போட்ட ஒரு அப்பீல் அப்படின்னு இவங்க வாதாடினது இருக்கு இல்லையா, அதை இவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. சரி, விசாரணைக்கு எடுத்துக்கிட்டாங்க. அதோட முடிச்சாங்களான்னா முடிக்கல. அதுக்கு மேலே போய் ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாங்க. நாங்கள் சொல்லக்கூடிய இந்த அட்வைசரி ஒப்பீனியன் இருக்கு இல்லையா, இட் கேன் ஓவர் ரூல் இஃப் நெசசரி. ஓவர் ரூல்னா என்ன? ஏற்கனவே கொடுக்கப்பட்ட தீர்ப்புகளை இந்த அட்வைசரி ஒப்பீனியன் தேவைப்பட்டால் ஓவர் ரூல் பண்ணலாம் என்று ஏற்கனவே இந்த சந்திரசூடுடைய அப்பா சந்திரசூடு கொடுத்த ஒரு தீர்ப்பை மேற்கோள் காட்டி இதை சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் ரொம்ப ஆபத்தானது, விபரீதமானது. அதாவது இந்த பெட்டிஷனை விவாதிக்கும் போது துஷார் மேத்தா போன்றவர்கள் அல்லது அட்வொகேட் ஜெனரல் வெங்கட்ரமணி போன்றவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா,
நாங்கள் பர்திவாலா ஜட்ஜ்மெண்ட்டுக்கு எதிராக இதை கொடுக்கல, இந்த கான்ஸ்டியூஷனல் கொஸ்டினுக்கு எதிர்காலத்தில் எப்படி கையாளணும் என்று குடியரசுத் தலைவர் உங்களிடம் ஆலோசனை கேட்கிறார். இது பர்திவாலா ஜட்ஜ்மெண்ட்டை எந்த விதத்திலும் பாதிக்காது அப்படின்னு சொல்லி தான் அவங்க கேட்குறாங்க. அதை நீதிபதிகளும் இந்த ஒப்பீனியனில் குறிப்பிடுறாங்க. குறிப்பிட்டு விட்டு கூடுதலாக இந்த விஷயத்தை சொல்கிறாங்க. நாங்கள் சொல்கிற இந்த ஒப்பீனியன் தேவைப்பட்டால் இந்த அட்வைசரி ஒப்பீனியன் வழங்கப்பட்ட தீர்ப்புகளை ஓவர் ரூல் பண்ணலாம் என்று இதில் குறிப்பிடுறாங்க. இது முதலில் மிகவும் ஆபத்தானது. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னாக்கா, ரவி சொன்ன ஒரு கருத்து, நான் வாங்கி வச்சுக்கிட்டேன், அது பில்லு மேலே மசோதா மேலே நான் உட்காந்துக்கிட்டேன்னாக்கா அது நிராகரித்ததாக பொருள் அப்படின்னு ரவி சொன்னார் இல்லையா, அந்த பாயிண்ட்டை பற்றி அதை எதிர்த்து மாநிலங்கள் வாதாடுறாங்க. ஆளுநருக்கு 3 ஆப்ஷன் தான் இருக்கு. ஒன்று, சட்டமன்றம் நிறைவேற்றிய மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்க வேண்டும், அல்லது அதை குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப வேண்டும், அல்லது சட்டமன்றத்துக்கு திரும்ப அனுப்பணும். அனுப்புனா அவங்க அதை நிறைவேற்றி அனுப்பலாம், திருத்தம் செய்து நிறைவேற்றி அனுப்பலாம். ஆளுநர் தன்னுடைய கருத்தோடு சட்டமன்றத்துக்கு திரும்ப அனுப்பலாம். இந்த 3 தான் உங்களுக்கு இருக்குது வாய்ப்பு, இதை தவிர வேற ஒன்றும் இல்லை என்று மாநில அரசுகள் வாதாடுகிறார்கள். இதை உச்சநீதிமன்றம் சரி என்று ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். இதுதான் சரி. ஏன்னா ஒன்றிய அரசு ரவி சொன்னது தான் கரெக்டுன்னு வாதாடுறாங்க. மோடி அரசு அதாவது மசோதாவை போட்டு உட்கார்ந்துக்கிட்டாக்கா நிராகரிக்கப்பட்டதா பொருள், அவ்வளோதான், செத்து போச்சுன்னு அர்த்தம் என்றது கரெக்டு தான் அப்படின்னு மோடி அரசு வாதாடுது. அது தப்பு, மாநில அரசு சொல்வதை ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று இந்த 5 நீதிபதிகள் சொல்லுகிறார்கள். ஆனால் அதுக்கு மேலே ஒன்று சொல்கிறாங்க. பர்திவாலா தீர்ப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, போன வாட்டி ரவி என்ன பண்ணாருனாக்கா, இந்த மாதிரி ஒரு மசோதாவை போட்டு உட்கார்ந்துருந்தார். என்னையா உட்கார்ந்துருக்கிறியா இது இப்படின்னு பல உச்சநீதிமன்ற கண்டனங்கள் ஏற்கனவே வந்துருச்சு. சந்திரசூட் தலைமையிலான அமர்வு, பஞ்சாப் வழக்கில் இப்படியெல்லாம் பலது சொல்லிட்டாங்க. அதனால என்ன செஞ்சாருன்னா, அப்படி சொன்ன உடனே அவசரமாக அதை சட்டமன்றத்துக்கு திருப்பி அனுப்பினார். சட்டமன்றம் கூடி ஒருமனதாக ஏற்கனவே நிறைவேற்றின மசோதா தான் அப்படின்னு திரும்ப அவருக்கு அனுப்பி வச்சாங்க ரவிக்கு. ரவி என்ன பண்ணார்னா, அதை குடியரசுத் தலைவருக்கு ஃபார்வேர்டு பண்ணிட்டார். ஒப்புதல் கொடுப்பதற்கு பதிலாக குடியரசுத் தலைவருக்கு ஃபார்வேர்டு பண்ணிட்டார். இது செய்யறது முறைகேடு என்பதுதான் பர்திவாலா மகாதேவன் பெஞ்ச் கொடுத்த தீர்ப்பு. இப்போ கவாய் தலைமையிலான இந்த அமர்வு என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, சட்டமன்றம் அதே மசோதாவை அப்படியே திரும்பவும் நிறைவேற்றி அனுப்பினால் அதை ஆளுநர் மீண்டும் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் குதிரை கீழே தள்ளி குழி பறிக்கிறதுன்றது தான். இது இந்த தீர்ப்பில் ரவி செய்த அயோக்கியத்தனத்துக்கு இந்த தீர்ப்பு இந்த இவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஆலோசனை கருத்து அங்கீகாரம் வழங்கி இருக்கிறது. இது 2வது. 3வது என்ன, டிஸ்கிரிஷன் ஆஃப் த கவர்னர். டிஸ்கிரிஷன்னா என்ன, அவருடைய அபிப்பிராயம், கவர்னருடைய அபிப்பிராயம். அப்போது கட்சிகள் கவர்னருடைய அபிப்பிராயம் என்பது என்ன, அபிப்பிராயம்னா நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு சட்டமன்றத்தில் ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாரும் விவாதித்து ஒருமனதாகவோ பெரும்பான்மை சிறுபான்மையாகவோ ஒரு சட்ட மசோதாவை நிறைவேற்றுகிறார்கள். அதை நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்புகிறாங்க. அப்போ ஆளுநருக்கு அது பிடிக்கல, என்ன காரணத்தினாலேயோ அவருக்கு பிடிக்கல. அப்போது ஆளுநர் எனக்கு இது பிடிக்கல இந்த அப்படின்னு சொல்லி அதை நிராகரிக்க முடியுமா? சப்ஜெக்டிவ் சாட்டிஸ்ஃபேக்ஷன், அவருடைய டிஸ்கிரிஷன் என்பது அதனுடைய எல்லை என்ன அப்படின்ற கேள்வி இருக்குது. அந்த கேள்வியை மாநில அரசுகள் என்ன சொல்கிறாங்கன்னா, மாநில அமைச்சரவை என்ன சொல்லுதோ அதுக்கு கட்டுப்பட்டவர், அவர் ஒரு ஃபிகர் ஹெட் தான், அதை அங்கீகரிப்பது தான் அவருடைய கடமை. இதுக்கு ஏகப்பட்ட தீர்ப்பு ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் இருக்குது. இப்போது இந்த கவாய் தலைமையிலான இந்த அமர்வு இவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அப்படி சொல்ல முடியாது. ஏங்க அப்படி சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னாக்கா, அவர் திருப்பி அனுப்புகிறார்ல, திருப்பி அனுப்புறதை நீங்கள் ஒத்துக்கிறீங்கல்ல, எதுக்கு சட்டமன்றத்துக்கு திருப்பி அனுப்புறதை ஒத்துக்கிறீங்கல்ல. இப்போ அமைச்சரவை சொல்கிறது தான் இவர் கேட்கணும் அப்படின்னு சொன்னால் அமைச்சரவை திருப்பி அனுப்புங்கன்னு சொல்லுமா? சொல்லாதில்ல. அப்போ திருப்பி அனுப்புறதுன்றது அமைச்சரவையின் கருத்துக்கு அப்பாற்பட்டு தானே அவர் செய்கிறாரு. அதுலேருந்து என்ன தெரியுது, அதுலேருந்து அவருக்கு ஒரு டிஸ்கிரிஷன் இருக்குது
அப்படின்னு தெரியுது இல்லையா? அதனால நீங்க அப்படி சொல்ல முடியாது என்று சொல்லுகிறது இந்த தீர்ப்பு. அதனால அவருடைய அமைச்சரவை சொல்றது தான் அவர் கேட்கணும் அப்படின்னு சொல்றது கவர்னருடைய அதிகாரத்தை எளிமைப்படுத்துவதாகும், ரொம்ப கொச்சைப்படுத்துறதா இருக்குது என்று இவர்கள் கொடுத்திருக்கிற இந்த தீர்ப்பு சொல்லுது. இதை சொல்லிட்டு விட்டா கூட பரவாயில்ல, சரி ஒரு கணக்கில் சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கலாம். அதுக்காக வரம்பற்ற அதிகாரம் ஆளுநருக்கு இருக்கிறதா நாங்கள் சொல்லலை அப்படின்னா இதுக்கு என்னங்க அர்த்தம்? இதுக்கு என்ன பொருள்? இதுக்கு பேர் ஆங்கிலத்தில் லீகல் சோஃபிஸ்ட்ரின்னு சொல்கிறது. லீகல் சோஃபிஸ்ட்ரின்னு சொல்கிறது. இப்போ நம்ம முன்னாள் தேர்தல் ஆணையர் கோபால்சாமி இருக்கார்ல, இந்த மாதிரி இப்போ வாக்குகளை பறிக்கிறார்கள் அப்படின்னு சொன்னபோது, இந்த பிரச்சனை இப்போ தேர்தல் ஆணையம் ஞானேஷ்குமார் பிரச்சனை, எஸ்ஐஆர் பிரச்சனை நடக்கும்போது வாக்குகளை திருடுகிறார்கள் பறிக்கிறார்கள்னு சொன்னபோது அப்படி சொல்லக்கூடாதுங்க. பட்டியலிலிருந்து நீ இடம்பெறவில்லை பட்டியலில், அப்படி தான் சொல்லணும் அதை அப்படின்னாரு. கிட்டத்தட்ட அந்த மாதிரி இருக்குது. அதாவது பூன்னு சொல்லக்கூடாது, புஷ்பான்னு சொல்லணும் அப்படின்றது தான் இந்த தீர்ப்பு சொல்லும் விஷயம். அதுக்கு பேர் தான் லீகல் சோஃபிஸ்ட்ரி, வார்த்தை ஜாலம். 4வது, பர்திவாலா மகாதேவன் பெஞ்ச் இந்த 3 மாதம் அப்படின்ற டைம் லைன் தீர்மானிச்சிருக்கு. இது எல்லாரும் சாதாரணமாக அதிகம் சட்டம் தெரியாதவங்களுக்கும் தெரியும். சட்டத்தில் என்ன சொல்லியிருக்கு கான்ஸ்டியூஷன்லன்னா, ஒரு சட்டமன்றம் நிறைவேற்றி அனுப்பினால் அதற்கு ஆளுநர் as soon as possible அதுக்கு ஒப்புதல் அளிக்கணும், முடிவெடுக்கணும். அதன் மீது ஒப்புதல் அளிக்கணும்ல, அதன் மீது முடிவெடுக்கணும்னு சொல்லியிருக்கு. as soon as possibleன்றதுக்கு எந்த டிக்ஷனரியில், ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி, சாம்பர்ஸ் டிக்ஷனரி, எந்த டிக்ஷனரியில் நீங்கள் அர்த்தம், லிப்கோ டிக்ஷனரி, எதில் தேடினாலும் கூடிய விரைவில்னு தானங்க அர்த்தம் வரும். இதுக்கு ஒரு வியாக்கியானம் தேவையா அப்படின்றது தான் நம்ம இத்தனை நேரம் பேசினது, விவாதித்தது. அப்போ இவங்க மாநில வழக்கறிஞர்கள் உச்சநீதிமன்றத்தில் என்ன வாதாடினாங்கன்னா, as soon as possible என்பது ஒரு அவசரத்தை தான் குறிக்கிறது. எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளவு விரைவாக என்பது தானே மயிலாடு இதுக்கு பொருள் அப்படின்னு இவங்க வாதிட்டார்கள். இந்த 5 நீதிபதிகள் அமர்வு அப்படின்றது என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னால், இதை ஆங்கிலத்திலே படிக்கிறேன். அண்டர் ஆர்டிகிள் 200 is where the governor is required to return a withheld bill as soon as possible. அதாவது அவர் எந்த மசோதா மேலே கீழே போட்டு ஏறி உட்கார்ந்துருக்கிறார் இல்லையா, அதை கூடிய விரைவில் சட்டமன்றத்துக்கு திருப்பி அனுப்பணும் அப்படின்னு தான் அதுக்கு அர்த்தமே தவிர கூடிய விரைவில் முடிவெடுக்கணும் என்று அதற்கு பொருள் அல்ல. இந்த வியாக்கியானம் உங்களுக்கு புரியுதா? கவுண்டமணி ஜோக் ஒன்று இருக்குல்ல, இது இப்போ உனக்கு புரியாது, நீ அங்கே போய் வீட்டில் உட்காந்து யோசிச்சாதான் புரியும்னு சொல்கிறார் இல்லையா, அந்த ஜோக்குக்கு இணையானது இது. அதாவது விரைவாக முடிவெடுக்கணும்னு பொருள் இல்லை. அவர் சீட்டு கடியில் போட்டு உட்காந்துருக்கலாம், கூடிய விரைவில் அப்படி உட்காந்துருக்கிறாருல்ல மசோதா, அந்த மசோதாவை கூடிய விரைவில் சட்டமன்றத்துக்கு திருப்பி அனுப்பணும் என்று பொருள். நான் தப்பாக சொல்லக்கூடாதுன்றதான் அதுக்காக அதிலேருந்தே படித்து காமிக்கிறேன். இதை சொல்லிட்டு 5 நீதிபதிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, கூடிய விரைவில் முடிவெடுக்கணும்னு இந்த 2 நீதிபதிகள் தப்பாக புரிஞ்சிட்ருக்குறாங்க. இதை அப்படி தப்பாக புரிஞ்சுக்கிட்டதுனால தான் 3 மாதத்துக்குள்ளே முடிவெடுக்கணும் அப்படின்னு இவங்க இப்படி ஒரு டைம் லைனை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதோட அப்படி டைம் லைன் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அவங்க ஒரு நியாயத்தை சொல்லியிருக்காங்க, ஒரு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை மேற்கோள் காட்டுறாங்க. அது என்னன்னு கேட்டால், மணிப்பூரில் ஒரு எம்எல்ஏக்கள் பதவி இழப்பு டிஸ்குவாலிஃபிகேஷன் தொடர்பான ஒரு கேஸ். அதில் சபாநாயகர், அந்த அவை தலைவர், அவர் ரொம்ப நாளாக முடிவெடுக்காமல் வச்சிருக்கிறார். அது குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் நீங்கள் முடிவெடுக்க வேண்டும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் உத்தரவு போடுது. அப்போ சபாநாயகருக்கு எப்படி அந்த உத்தரவு பொருந்துமோ அதுபோல் இது ஆளுநருக்கும் பொருந்தும் அப்படின்னு பர்திவாலா தீர்ப்பில் சொல்லியிருக்காங்க. இப்போ 5 நீதிபதிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, அது எப்படி ஒரு சபாநாயகரை நீங்கள் கவர்னரோடு ஒப்பிடலாம்? சபாநாயகர்ன்றவர் ஒரு குவாசி ஜுடிஷியல் ஃபங்க்ஷன், ஒரு நீதித்துறை நடுவர் இருக்கார்ல, அதை போன்ற ஒரு ஃபங்க்ஷன் அவர் செய்கிறது. அவருக்கு அந்த மாதிரி உத்தரவு போட முடியும். இது ஆளுநருடைய அதிகாரன்றது தனிப்பட்டது. ஆங்கிலத்தில் கொபர்னட்டோரியல்.
அது ஆளுநர் அதிகாரம் சார்ந்தது. அதையும் இதையும் ஒப்பிட முடியாது. அதனால் சபாநாயகருக்கு பொருந்தும் சட்டம் ஆளுநருக்கு செல்லாது. அதை நம்ம எளிமையாக புரிஞ்சுக்கணும்னாக்கா, சூத்திரனுக்கு பொருந்தும் சட்டம் பாப்பானுக்கு பொருந்தாது என்றும் அதை புரிந்து கொள்ளலாம். அதாவது எலெக்டட் பாடி, அவைத்தலைவர் என்பவர் யார்? ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் மன்றத்தின் தலைவர். அவரை உச்சநீதிமன்றம் ரைட்டில் போ லெஃப்டில் போ 3 மாதத்தில் முடிவெடு 6 மாதத்தில் முடிவெடு என்று சொல்லலாம். ஆனால் தேர்ந்தெடுக்கப்படாத நியமிக்கப்பட்ட ஒரு ஆளுநர், அவரை அது மாதிரி நீங்கள் அதிகாரம் செலுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் இதுக்கு இதை காரணம் காட்டி இந்த மாதிரி ஒன்று சொல்லி அவருக்கு இந்த வாக்கியத்தை படிக்கிறேன். அதை படித்தா தான் ரொம்ப கொடுமை. இதுக்கு அந்த பதிவாளர் தீர்ப்பில் ஒரு விஷயம் சொல்கிறாங்க. முதல்வர் கூட அந்த எழுதின கடிதத்தில் அதை சுட்டி காட்டியிருக்காரு. இந்த 3 மாதம் டைம் லைனு அப்படின்றத காலக்கெடு என்பதை பர்திவாலாவும் மகாதேவனும் யோசித்து ஃபிக்ஸ் பண்ணலை. அது ஹோம் மினிஸ்ட்ரி சர்க்குலர் அனுப்பியிருக்கு. அந்த ஹோம் மினிஸ்ட்ரி 2016 எப்போது 2016 மோடி அரசாங்கம் ஒரு சுற்றறிக்கை அனுப்புது. உள்துறை அமைச்சகம் அது மாநில அரசுகளுக்கு, ஆளுநர்களுக்கு எல்லாருக்கும் ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்கிறாங்க. அதில் அதிகபட்சமாக மாநில அரசுகளிடமிருந்து பெறப்படும் மசோதாக்கள் மீது அதிகபட்சமாக 3 மாதங்களுக்குள் முடிவெடுக்க காலக்கெடு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இது சொல்லியிருக்காங்க. அதே போல் அமைச்சரகங்களுக்கு இடையே முடிவெடுக்க காலக்கெடு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. அதுபோல் ஒன்றிய அரசு மாநில அரசுக்கு ஏதோ ஒரு கருத்தை அனுப்புது. அதில் மாநில அரசு 3 மாதத்துக்குள்ள பதில் சொல்லலைன்னாக்கா நீங்கள் ஒப்புதல் அளித்ததாக கருதப்படும் அப்படின்னு சொல்லி நாங்கள் எடுத்துக்குவோம் என்று அந்த சர்க்குலரில் இருக்குது. அதனால் ஐயாமார்களே, நாங்கள் ஒன்றும் உங்களுக்கு சொல்லலை. நீங்களே 2016 இப்படி சர்க்குலர் அனுப்பியிருக்கீங்க. அந்த சர்க்குலர் படி தான் அந்த 3 மாத கெடுவை கடைப்பிடியுங்கள் என்று தான் நாங்கள் பரிந்துரைக்கிறோம் என்று பார்த்திவாலா மகாதேவன் பெஞ்சு அந்த தீர்ப்பில் சொல்லியிருக்கு. அதை பற்றி கவாய் தலைமையிலான அமர்வு என்ன சொல்லுது? அதெல்லாம் ஹோம் மினிஸ்ட்ரி சர்க்குலர். அதை வச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு அரசியல் சட்ட விளக்கம் நீங்கள் கொடுக்க முடியுமா? ஜுடிஷியல் இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்கலாமா? அந்த சர்க்குலரை வச்சுக்கிட்டு கவர்னருக்கு ஒரு அரசமைப்பு சட்ட விலங்கை நீங்கள் போடுறீங்களா? cannot be incorporated by way of judicial interpretation in such a manner so as to apply as a constitutional fetter. Constitutional fetterனா அரசமைப்பு சட்ட விலங்கு. ஆர்.என். ரவிக்கு இதை வச்சு நீங்கள் விலங்கு போடலாமா? அல்லது குடியரசுத் தலைவருக்கு இதை வச்சு விலங்கு போடலாமா? இங்கே 3 மாதம் அப்படின்னு இது என்ன? இது ஒரே அடியாக மட்டடியாக சொல்லியிருக்கீங்க. சில விஷயத்துக்கு உடனே முடிவெடுக்கலாம், சில விஷயத்துக்கு முடிவெடுக்கிறதுக்கு தாமதமாகும், பல பிரச்சனை ஆராய்ந்து முடிவெடுக்கணும், அதுக்கு டைம் ஆகலாம். இப்படியெல்லாம் அந்த தீர்ப்பில் சொல்லியிருக்கிறாங்க. இப்போது நடைமுறையில் பார்ப்போம். நடைமுறையில் இதை பற்றி இந்த பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸுக்கு கேட்டு ஜனாதிபதி முர்மு கொடுத்த போது அப்போது ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு ஒரு கட்டுரை எழுதியிருந்தார். அந்த கட்டுரையில் அவர் என்ன சொன்னார்னா, இந்த ஆர்டிகிள் 200, 201 அடிப்படையில் 3 மாதம்னு சொல்லியிருக்கு இல்லையா, இதுவே ரொம்ப ஓவர். எதுக்கு 3 மாதம் அப்படின்னு கேட்டார். 3 மாதம் எதுக்கு அப்படின்னு நீதிபதி சந்துரு கேட்டார். அதுக்கு ஒரு உதாரணம் அவர் சொன்னார். ஆப்ரேஷன் சிந்தூர் மாதிரி ஒரு போர் தொடுக்கிற நடவடிக்கை, அப்படி ஒரு நடவடிக்கையே நீங்கள் கொஞ்ச நாள் ஒரு மணிக்கணக்கில் நாள் கணக்கில் முடிவெடுக்க முடியும்னாக்கா, ஒரு மசோதா ஒரு அரசாங்கம் ஒரு 200-300 எம்எல்ஏக்கள் உட்காந்து விவாதம் பண்ணி அதை முடிவெடுத்து அனுப்புகிறாங்க. அதில் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி அனுப்புறதுக்கு மசோதா 3 மாதமாக விவாதிக்கிறாங்க. அப்படி ஒரு மசோதா விவாதித்து முடிவெடுத்ததை ஒரு ஆள் முடிவெடுக்கிறது எதுக்கு 3 மாதம், குடியரசுத் தலைவருக்கு எதுக்கு 3 மாதம் என்று கேட்டு அவர் கட்டுரை எழுதியிருக்கிறார். ஆனால் இந்த நீதிபதிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, அதை எப்படி 3 மாதம் ஃபிக்ஸ் பண்ண முடியும் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் நம்ம நடைமுறையில் பார்ப்போம். இது இன்னும் நம்ம அந்தரத்தில் எதுவும் பேசலை. மோடி அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், இந்த தேர்தல் ஆணையர்கள் நியமனம்,
இதுக்கு வந்து உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பளிக்குது, உங்களுக்கு எல்லாம் தெரியும். பிரதமர், தலைமை நீதிபதி, எதிர்க்கட்சி தலைவர் 3 பேர் அடங்கிய குழு வந்து இந்த தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுத்தாதான் அது நடுநிலையானதாக கருத முடியும். அப்படி இல்லைன்னா அது ஒருதலை பட்சமாக அதுக்கு வந்து ஒரு இருக்கு என்றுதான் கருத இடம் இருக்கிறது என்று 5 நீதிபதிகள் கொண்ட அரசமைப்பு சட்ட அமர்வு தீர்ப்பளித்தது. அதை முடக்கும் விதத்தில் ஒரு சட்டத்தை பாராளுமன்றத்தில் நிறைவேற்றியது மோடி அரசு. பிரதமர், அவரால் பரிந்துரைக்கப்படும் ஒரு அமைச்சர் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர். அப்போ மோடி, அமித்ஷா, ராகுல் காந்தி, நாங்கள் தான் மெஜாரிட்டி அப்படின்னு சொல்லி அப்படி தான் ஞானேஷ்குமாரை போட்டிருக்கிறாங்க. இதை வந்து ஒரு சுப்ரீம் கோர்ட் வந்து இவ்வளோ பக்கத்துக்கு ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கு, இவங்க இப்படி போட்டிருக்கிறாங்க. இதை ஆராய்ந்து குடியரசுத் தலைவர் முடிவெடுக்கிறதுக்கு சில மாதங்கள் ஆயிடுச்சு அப்படின்னு. அப்படி இல்லை, இன்றைக்கி அனுப்புனா நாளைக்கே குடியரசுத் தலைவர் கையெழுத்து இதுக்கு. அதுபோல் இந்த ஃபார்ம் லாஸ், விவசாயிகள் போராட்டம் நடத்தினாங்களே அந்த சட்டங்கள், அது பூரா விவசாயம் என்பது மாநில பட்டியலில் உள்ளது. மாநில பட்டியலில் உள்ள அந்த விஷயத்தின் மீது ஒன்றிய அரசு அத்துமீறி தலையிட்டு அந்த சட்டங்களை 3 பில்லை வந்து ஏற்றுது. அதுக்கு எத்தனை நாளில் ஒப்புதல்? உடனே ஒப்புதல் அதுக்கு. அதுக்கப்புறம் இந்த ஹரியானா தேர்தல் மோசடி, ஹரியானா தேர்தல் மோசடிக்கு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை கொடுங்க என்று ஹரியானா நீதிமன்றம் ஒரு உத்தரவு போடுது. அந்த ஒரு வழக்கறிஞர் ஒருத்தர் மஹமூத் பிராச்சா என்பவர் தொடுத்த வழக்கில் அதை முடக்குவதற்கு உடனே மோடி அரசு ஒரு சட்டம் போடுது. அது என்ன சட்டம்? 45 நாளைக்குள்ளே இதை 45 நாளில் அழிச்சிடலாம் அப்படின்னு ஒரு சட்டம். அதுக்கு உடனே குடியரசுத் தலைவர் ஒப்புதல். அப்புறம் இந்த ஃப்ராடெல்லாம் பண்ணுறதுக்கு ஞானேஷ்குமார் மேலே எந்த வழக்கும் அவர் சாகிற வரைக்கும் யாரும் தொடர முடியாது அப்படின்னு ஒரு சட்டம். அதுக்கு உடனே மறுநாளே வந்து ஒப்புதல். அதே போல் டெல்லியில் வந்து ஆம் ஆத்மி கட்சி ஆட்சியில் இருக்கும்போது தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை காட்டிலும் லெப்டினன்ட் கவர்னருக்கு அதிகாரம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் தீர்ப்பு. அந்த தீர்ப்பு கொடுத்த உடனே அதை முடக்கும் விதத்தில் உடனே ஒரு சட்டம் இயற்றுறாங்க. அந்த சட்டத்துக்கு உடனே ஒப்புதல். இதுக்கெல்லாம் நாளை தேவைப்படலை. ஆனால் இப்போ நீதிபதிகள் என்ன சொல்கிறாங்கன்னா 6 மாதம் பத்தாது, அது 3 மாதம் பத்தாது, அதை எப்படி மட்டையடியே 3 மாதம் டைம் ஃபிக்ஸ் பண்ணுவீங்க, இந்த பார்வையே தவறு என்று சொல்லியிருக்கிறார்கள் 5 நீதிபதிகள். இதுக்கு அடுத்தது டீம்டு அசென்ட். பார்த்திவாலா மகாதேவன் தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 3 மாதத்துக்குள்ளே நீங்கள் இதுக்கு ஒப்புதல் கொடுக்காம முடக்கி வைத்திருந்தால், அது ஆளுநரோ குடியரசுத் தலைவரோ வச்சிருந்தா அது ஒப்புதல் அளித்ததாக கருதப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க. அது ஆர்டிக்கிள் 142 142 கீழ் எங்களுக்கு உச்சநீதிமன்றத்துக்கு இருக்கின்ற அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த தீர்ப்பை வழங்குகிறோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அது 142 என்பது என்ன? முழுமையான நீதி, கம்ப்ளீட் ஜஸ்டிஸ் வழங்குவதற்கு உச்சநீதிமன்றத்துக்கு வழங்கப்பட்டுள்ள ஒரு சிறப்பு அதிகாரம் தான் ஆர்டிக்கிள் 142. அந்த ஆர்டிக்கிள் 142 அடிப்படையில் தான் நம்ம போபால் விஷவாயு விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணத்தை உச்சநீதிமன்றம் வழங்கியது. 142 அடிப்படையில் தான் அயோத்தி தீர்ப்பு வழங்கப்பட்டது. 142 அடிப்படையில் உங்களுக்கெல்லாம் தெரியறது சொல்கிறேன். 2G வழக்கில் ஊழல் நடந்திருக்கிறது என்று விசாரணையே நடத்தாமல், ட்ரையலே நடத்தாமல், கங்குலி என்ற உச்சநீதிமன்ற நீதிபதி அப்போது வழங்கப்பட்ட எல்லா லைசன்ஸுகளையும் ரத்து செய்வதாக அறிவித்தார். அதுவும் ஆர்டிகிள் 142 கீழே தான். இப்போ இந்த 142 கீழே இவங்க ஏன் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு கம்ப்ளீட் ஜஸ்டிஸ் வந்து கொடுக்கணும். இப்படி ஆளுநர்கள் கிடப்பில் போடுவது தொடர்கதையாக இருக்குது. பல வாட்டி நீதிமன்றம் திரும்ப திரும்ப சுட்டி காட்டியும் கூட இப்படி நடக்கிறதுனால 3 மாதத்தில் நீ முடிவெடுக்கலைன்னா முடிவெடுத்ததாக கருதப்படும். எப்படி கருதப்படும்? ஹோம் மினிஸ்ட்ரி சொல்லியிருக்குல்ல, மாநில அரசுக்கு நாங்கள் ஒரு கருத்தை அனுப்பி நீங்கள் அதன் மீது கரெக்டாக 3 மாதத்துக்குள்ள பதில் சொல்லலைன்னா நீங்கள் ஏற்றுக்கொண்டதாக கருதப்படும் அப்படின்னு மோடி அரசு சொல்லியிருக்கு இல்லையா, அந்த மாதிரி இதை கொடுத்துருக்குறாங்க. அப்படி சொல்ல முடியாது, அந்த அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியாது. அதாவது இந்த டைம் 3 மாதம் அப்படின்னு டைம் வைக்கிறதே தப்பு. அதனால அந்த டைம் கடந்த பிறகு தானே செல்லுபடியாகும், நிறைவேறியதாக கருதப்படும் என்று சொல்வதும் தவறு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது 5வது பாயிண்ட். 6வது என்ன அப்படின்னு சொன்னாக்கா, கவர்னர், ஆளுநர், குடியரசுத் தலைவர் அவங்க எடுக்கக்கூடிய முடிவுகளை
எந்த எல்லையில் நீதிமன்றம் பரிசீலிக்கலாம் என்பது பற்றிய கேள்வி. இப்போ மாநிலங்கள் என்ன வாதாடினாங்க அப்படின்னு சொன்னாக்கா, இந்த ஒப்புதல் அளிப்பது, அதை வேண்டாம் அப்படின்னு பிடித்து வைப்பது அல்லது சட்டமன்றத்துக்கு திரும்ப அனுப்புவது, இதெல்லாம் என்ன காரணத்துக்காக ஒரு ஆளுநர் செய்கிறார் என்பதை நீதிமன்றம் பரிசீலிக்க வேண்டும். பரிசீலிக்கும் அதிகாரம் உச்சநீதிமன்றத்துக்கு உண்டு. அது என்ன காரணத்துக்காக நீங்கள் நாக்காளிக்கு அடியில் போட்டு உட்காந்துருக்கீங்க, என்ன காரணத்துக்காக திருப்பி அனுப்புகிறீங்க, என்ன காரணத்துக்காக அதுக்கு ஒப்புதல் அளிக்க மறுக்கிறீங்க என்ற விஷயத்தை நீதிமன்றம் பரிசீலிக்கலாம், பரிசீலிக்க வேண்டும் என்பது இவர்களுடைய வாதம். அதை நீதிமன்றம் பரிசீலிக்க முடியாது என்று இந்த தீர்ப்பு சொல்லுது. பரிசீலிக்க முடியாதுன்னா எப்போ பரிசீலிக்கலாம் அதையும் சொல்லியிருக்காங்க. எப்போ பரிசீலிக்கலாம்னாக்கா, ஒரு மசோதா சட்டமாகிவிட்டால் அதற்கு பிறகு பரிசீலிக்கலாம். மசோதா எப்போ சட்டமாகும்? ஆளுநரோ குடியரசுத் தலைவரோ ஒப்புதல் அளித்தால்தான் அது சட்டமாகும். அளிக்கலைன்னா அது சட்டமாகாது. அவங்க அளித்தால்தான் பரிசீலிக்க முடியும். ஒரு ஜோக் ஒன்று இருக்குது. நரசிம்மராவ் எல்லாத்தையும் கிடப்பில் போடுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. நரசிம்மராவ்கிட்ட அதிகாரிகள் கேட்டாங்களாம், சார் இந்த அவசர ஃபைல் எப்போ உங்களுக்கு எப்போ தேவைப்படும் அப்படின்னு கேட்டபோது அவர் கேட்கும்போது தேவைப்படும் அப்படின்னாரு. எப்போ கேட்பீங்க? தேவைப்படும் போது கேட்பேன் அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி நிறைவேறிய பிறகு தான் இதை பரிசீலிப்பாங்க. அதாவது நிறைவேறுவது நிறைவேறாமல் இருப்பதுன்றது குடியரசுத் தலைவர் ஆளுநர் கையில் இருக்குது. இல்லைன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் நிறைவேற்றிய சட்டம் தானாக செத்து போக வேண்டியதுதான். அதை நீதிமன்றம் கண்டுக்க முடியாது. இந்த அதிகாரத்தில் தலையிட முடியாது. யார்? தேர்ந்தெடுக்கப்படாத, அருண்ஜேட்லியினுடைய வார்த்தையில் சொல்லணும்னாக்கா, த டைரனி ஆஃப் த அன்எலெக்டட், தேர்ந்தெடுக்கப்படாதவர்களின் சர்வாதிகாரம், அது சரி என்று சொல்லியிருக்கிறது உச்சநீதிமன்றம். இது அடுத்தது 7வது கேள்வி. அப்போ என்ன சொல்ல வரீங்க? கவர்னர் என்ன வேணால் செய்யலாம், தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களுக்கு ஒரு வெங்காயம் அதிகாரமும் கிடையாது, இதான் ஃபைனலாக சொல்ல வரீங்களா அப்படின்னு கேட்டாக்கா, அதுக்கு ஒரு பதில் சொல்லியிருக்கிறாங்க உச்சநீதிமன்ற நீதிபதி. நாங்கள் அப்படி சொல்லலை. கவர்னர் ஏன் பரிசீலிக்க மறுக்கிறாரு, ஏன் இது மாதிரி பண்ணுறாரு, அதெல்லாம் வாங்கி படித்து பார்க்கலாம் நீதிமன்றம். அது நியாயமாக இருக்கா என்ன அப்படின்னு நம்ம படித்து பார்க்கலாம். சரி, படித்து பார்த்துட்டு என்ன உத்தரவு போடுவீங்க? பார்த்து செய்யுங்க கவர்னர், இப்படியே வச்சுருந்தீங்கன்னா எப்படி அப்படி சொல்லலாம். அதுக்கு மேலே நம்ம போக முடியாது. இதுதான் லிமிட்டட் ஜுடிஷியல் இன்டர்வென்ஷன். இது 7வதாக இந்த 5 நீதிபதிகள் இதை சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கும். ஆனால் எவ்வளோ அதிர்ச்சியாக இருந்தாலும், எவ்வளோ கசப்பானதாக இருந்தாலும், இதுதான் 5 நீதிபதிகள் கூறியிருப்பது, இதுதான் உண்மை. பார்திவாலா தீர்ப்பில் ஒன்று சொல்லியிருக்கிறாங்க, அரசமைப்பு சட்டம் எவ்வளவு சூப்பராக இருந்தாலும் அதை நிறைவேற்றுபவர்கள் கேவலமான அயோக்கியர்களாக இருந்தாங்கன்னாக்கா அதை வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு அம்பேத்கர் சொன்னதை பார்திவாலா மகாதேவன் தீர்ப்பு மேற்கோள் காட்டியிருக்கும். அந்த மாதிரி இந்த ஆளுநர்கள் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு. இப்போது அந்த மாதிரி ஆளுநர்கள் செய்வதற்கு இப்போ இந்த உச்சநீதிமன்றம் அதற்கு ஒரு ஒப்புதல் வழங்கியிருக்கிறது என்று தான் இதை பார்க்க முடியும். இந்த நேரத்தில் இதை நம்ம சிம்பிளாக அப்படி கடந்து போயிட முடியாது. வேறு சில விஷயங்கள் நடந்திருக்கு. அதாவது உச்சநீதிமன்றத்தினுடைய நடவடிக்கைகள் எப்படி மாறுது. இப்போ ரீசண்டாக ஒரு பில்லு, வனசக்தி பில் அப்படின்னு, அது புனே பக்கத்தில் இந்த ரியல் எஸ்டேட்டு அமைப்புகள், கிரெடாயின்னு பேர், ரியல் எஸ்டேட் முதலைகளுடைய கூட்டமைப்பு, அவங்க ஆயிரக்கணக்கான வீடுகள் கட்டியிருக்கிறாங்க. என்விரான்மெண்டல் ரெகுலேஷனை மீறி அதுக்கு பின்தேதியிட்டு அதுக்கு சுற்றுச்சூழல் அனுமதி வழங்குவது அப்படின்னு ஒன்று இந்த அரசு செஞ்சுருக்குது. அது செல்லாது என்று ஏற்கனவே
ஒரு அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பளிக்குது. இப்போதான் தீர்ப்பளிக்குது. அந்த தீர்ப்பை எடுத்து வைத்து கொண்டு நீதிபதி கவாய் தலைமையிலான அமர்வு அந்த தீர்ப்பை ரத்து செய்து முன்தேதியிட்டு அனுமதி அளிக்கலாம் அப்படின்னு அனுமதி வழங்கியிருக்கிறாங்க. பல 1000 கோடி பிசினஸ் தொடர்பானது இது. இதில் ஒரு வேடிக்கை என்ன அப்படின்னு சொன்னாக்கா, அதுக்கு ஒரு காரணம் சொல்லியிருக்கிறாங்க. இதற்கு முன்னால் கூறப்பட்ட தீர்ப்புகளை இந்த தீர்ப்பு பின்பற்றவில்லை, அதனால இதை நாங்கள் ரிவர்ஸ் பண்ணுறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த தீர்ப்பை வழங்கிய அமர்வில் இருந்த உஜ்வல் புயான் என்ற நீதிபதி, அவரும் இந்த அமர்வில் இருக்கிறாரு. அவர் சிறுபான்மையாக டிசென்ட் நோட் போட்டிருக்கிறாரு. நாங்கள் இதற்கு முன்னால் வழங்கப்பட்ட தீர்ப்புகளின் அடிப்படையில் தான் இதை வழங்கி இருக்கிறோம், அதனால இந்த தீர்ப்பு தப்பு அப்படின்னு அவர் அதில் டிசென்ட் நோட்டு போட்டிருக்கிறார். இப்போ இதில் ஒரு முக்கியமான, இதை எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாக்கா, இதுக்கு இன்னொரு ப்ரெசிடென்ட் முன்மாதிரி ஒன்று இருக்குது. நம்ம இன்னைக்கு நீட்டுன்னு சொல்லிட்டு அதை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கிறோம் இல்லையா. இந்த நீட்டு தேர்வு செல்லாது என்று அல்தாமஸ் கபீர் என்ற நீதிபதி தலைமையிலான ஒரு அமர்வு தீர்ப்பளித்தது. அந்த 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வில் மைனாரிட்டியா தவே என்ற ஒரு நீதிபதி இருந்தார். அவர் இதை நான் ஒத்துக்கலைன்னு சொன்னார். மெஜாரிட்டி 2 நீதிபதிகளின் தீர்ப்படிப்படையில் அது வந்தது. இது நடந்தது 2013. 2016 அந்த தவேன்ற நீதிபதி, அவர் தலைமையில் 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு, யாரு அந்த மைனாரிட்டியா நீட் தேர்வு வேணும் அப்படின்னு சொன்ன தவே என்ற நீதிபதி தலைமையில் 5 நீதிபதிகள் அமர்வு, அவங்க அந்த 3 நீதிபதிகள் தீர்ப்பு கொடுக்கும்போது எங்களை சரியாக கன்சல்ட் பண்ணாமல் தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. அதனால் இந்த தீர்ப்பை நாங்கள் ரிவ்யூ பண்ணுறோம். இப்போது 3 வருஷம் கழிச்சு ரிவ்யூ பண்ணுறோம் அப்படின்னு யார் டிசென்ட் நோட் கொடுத்தாரோ அந்த நீதிபதி தலைமையில் ஒரு அமர்வு அதை ரிவர்ஸ் பண்ணாங்க. இது அப்பட்டமான முறைகேடு. இது நீட் விஷயத்தில் நடந்தது. இப்போ இந்த வனசக்தி மேட்டரில் நடந்திருக்கு. ஆனால் பர்திவாலா மகாதேவன் பெஞ்ச் இருக்கு இல்லையா, அவங்க கொடுத்த தீர்ப்பு அதுக்கு முன்மாதிரி இருக்குதா அப்படின்னா, ஷம்ஷேர் சிங் என்ற தீர்ப்பு 1974 7 நீதிபதிகள் கொண்ட அமர்வு இந்த ஆளுநர் பிரச்சனையில் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கு. அன்னைக்கு ஒரு ஆளுநர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டை அவர் நேரடியாக நீக்கியிருக்கிறார், ஒரு கவர்னர். அந்த வழக்கு விசாரணைக்கு வருகிறது. அந்த வழக்கு விசாரணைக்கு ஆளுநருக்கு இதுக்கு மேலே அதிகாரம் கிடையாது, நீ ஒன்றும் பிரிட்டன் இளவரசரோ அல்லது அமெரிக்க அதிபரோ கிடையாது, உனக்கு அப்படி அதிகாரம்லாம் கிடையாது. கிருஷ்ணய்யர் உள்ளிட்ட 7 நீதிபதிகள் அதில் இருந்தாங்க. அதை சொல்லிட்டு, இதான் ரொம்ப முக்கியம், அதை சொல்லிட்டு அந்த 7 நீதிபதிகள் கொண்ட அமர்வு நியாயமாக பொதுவாக என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால், இந்த உத்தரவு ஆளுநர் இந்த நீதிபதியை நீக்கி பிறப்பித்த உத்தரவு செல்லாது அப்படி சொல்லி நிறுத்தியிருக்கணும். அதுக்கு பதிலாக அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா, அந்த டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டை திரும்ப அப்பாயின்ட் பண்ணி உத்தரவு போட்டாங்க. சுப்ரீம் கோர்ட்டே நேராக உத்தரவு போட்டாங்க. அப்படி உத்தரவு போடும்போது இதை நியாயமாக செல்லாதுன்னு சொல்லி நிறுத்தியிருக்கணும். நிறுத்தி கவர்னரை உன்னுடைய அதிகாரத்தை மீறிட்ட, ஒழுங்காக சட்ட வரம்புக்கு உட்பட்டு நடந்துக்க என்று சொல்வதை தாண்டி, கவர்னருக்கு அறிவுறுத்துவதை தாண்டி நேரடியாக இந்த உத்தரவு பிறப்பித்ததுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, அது ஒரு யூஸ்லெஸ் ஃபார்மாலிட்டி. எது யூஸ்லெஸ் ஃபார்மாலிட்டி? கவர்னருக்கு சொல்கிறது யூஸ்லெஸ் ஃபார்மாலிட்டி. ஏனென்றால் அவர் மாநில அமைச்சரவையின் அதிகாரத்துக்கு, அவங்களுடைய முடிவுக்கு கட்டுப்பட்டவர். அந்த வரம்பை அவர் மீறுகிறார். அதனால் கவர்னர் என்ற ஒரு அதிகாரமே ஒரு யூஸ்லெஸ் ஃபார்மாலிட்டி. அதை யூஸ்லெஸ் ஃபார்மாலிட்டி தியரின்னே சொல்லுவாங்க. இப்போது இந்த 5 நீதிபதிகள் அமர்வு முன்மாதிரியாக தரப்பட்ட என்ன தீர்ப்புகளை எல்லாம் மீறி இருக்கிறது என்பதை கற்றறிந்த சட்ட வல்லுநர்களின் முடிவுக்கு நான் விட்டுடுறேன். ஆனால் ஒரு விஷயம், இந்த தீர்ப்பு வழங்குவதற்கு இந்த பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸுக்கு அபிப்பிராயம் சொல்வதற்கு ஒரு நாள் முன்னால் ஜஸ்டிஸ் கவாய் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கார். அது என்னன்னு கேட்டால், மோடி அரசு நிறைவேற்றிய ட்ரிபியூனல்ஸ் ரீஃபார்ம் பில் அது ரத்து செய்து
அவர் ஒரு தீர்ப்பு வழங்கி இருக்கிறார். அது என்ன? அதுக்கு எதிராக மெட்ராஸ் பார் அசோசியேஷன் தான் வழக்கு தொடர்ந்திருக்கு. இந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் தொடர்பான பல ஆயிரம் கோடி புழங்கக்கூடிய பிரச்சனைகள் தொடர்பாக அதில் தீர்ப்பு வழங்குவதற்கு ட்ரிபியூனல் இருக்குது. அந்த ட்ரிபியூனலில் நீதிபதிகள் அல்லது சீனியர் கவுன்சில் அவங்கள நியமிப்பது வழக்கம். அந்த இடத்துல தனக்கு விருப்பமான அதிகாரிகளை நியமிக்கும் வகையில் ஒரு சட்ட திருத்தத்தை திரும்ப திரும்ப மோடி அரசு செய்கிறது. 2021 அந்த மாதிரி ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்து அதை உச்சநீதிமன்றம் ரத்து செய்கிறது. அந்த ரத்து செய்த அதே திருத்தத்தை மீண்டும் செய்து அந்த ரீஃபார்ம் பில்லை பார்லிமெண்ட்டில் நிறைவேற்றுகிறது மோடி அரசு. அது நீதிபதி கவாய் முன்னால் விசாரணைக்கு வருது. அதை பார்த்துட்டு அந்த தீர்ப்பில், நான் சொல்கிறது எந்த தீர்ப்பில், நேற்று இந்த பார்திவாலா மகாதேவன் பெஞ்சு அதன் மீது பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் கேட்டதுக்கு கவாய் சொன்னதற்கு ஒரு நாள் முன்னதாக கவாய் சொன்னதை படிக்கிறேன். The repeated enactment of the same provisions that has been struck down by the judiciary shows that the form of the administration is being made inconsistent with the spirit of the Constitution. திரும்ப திரும்ப இது அரசமைப்பு சட்டத்துக்கு விரோதமானது என்று உச்சநீதிமன்றம் சொல்லுகின்ற விஷயங்களை இந்த அரசு சட்டமாக இயற்றி கொண்டு வருகிறது. இவ்வாறு செய்வது இந்த நிர்வாகம் அரசமைப்பு சட்ட உணர்வுக்கு மாறாக நடந்து கொள்ளுகிறது என்பதையே காட்டுகிறது. அப்படி சொல்லியிருக்கிறாங்க. அப்படி சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு பொருள் என்ன? எலெக்ஷன் கமிஷனர் இப்படி நியமிக்கக்கூடாதுன்னா நியமிப்பேன். டெல்லி லெப்டினன்ட் கவர்னர் உடைய அதிகாரம் என்பது தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு மேலே உள்ளது கிடையாது அப்படின்னு சொன்னால் அதை அப்படியே பண்ணுவேன். இப்படி இது பட்டியல் போட்டே போகலாம் வரிசையாக. ஆளுநர் இப்படி அத்துமீறக்கூடாது அப்படின்னு தீர்ப்பு கொடுத்தா ஆளுநர் அத்துமீறி செய்வார். இப்போ ட்ரிபியூனல்ஸ் ரிஃபார்ம் ஆக்டில் நீதிபதி கவாய் தலைமையிலான அமர்வு என்ன நியாயத்தை சொல்லி இருக்கிறதோ அந்த நியாயம் ஆளுநர் தொடர்பான இந்த வழக்கில் அவர்கள் தந்திருக்கின்ற பிரசிடெண்ட்டுக்கு, குடியரசுத் தலைவருக்கு அவர்கள் அளித்திருக்கின்ற அந்த ஆலோசனையை பொருந்துதான் நீங்கள் பார்க்கணும். ரெண்டும் நேர் எதிராக இருக்குது. ஆளுநர்கள் அரசமைப்பு சட்டத்தை, அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் வழங்கப்பட்ட தீர்ப்புகளை மீறுகிறார்கள் என்பதுதான், மீண்டும் மீண்டும் மீறுகிறார்கள் அப்படின்றது தான் கான்ஸ்டியூஷனோட ஸ்பிரிட்டில் இந்த அரசு நடந்து கொள்ளவில்லை அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கிறோம். நம்ம சொல்கிறது மட்டும் இல்லை, RN ரவி என்ன சொல்லியிருக்காரு? கான்ஸ்டியூஷன் என்ன கான்ஸ்டியூஷன்? அது சும்மா ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன், நிர்வாக ஏற்பாடு. நமக்கு சனாதன தர்மம் இருக்கு, அது பல 1000 ஆண்டுகள் தொன்மையானது. நேற்று வந்தது கான்ஸ்டியூஷன் என்று இந்த RN ரவி பேசியிருக்கிறார். இதைவிட அரசமைப்பு சட்டத்தை அவமதித்து பேசுவதற்கு வேறு எதுவும் கிடையாது. அப்படிப்பட்ட RN ரவி செய்தது நியாயம். RN ரவி தொடர்ந்தும் அதுபோல் செய்யலாம் என்ற வகையில் இந்த பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸுக்கு 5 நீதிபதிகள் கருத்து கூறியிருக்கிறார்கள். இதை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னு சொன்னால், இப்போ நீதிபதிகள் ஏன் இப்படி தீர்ப்பளிக்கிறார்கள்? அப்படி ஒரு தீர்ப்பு முந்தா நாள் அளித்த நீதிபதி கவாய் இதில் ஏன் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால் அதில் சில விஷயங்களை சேர்த்து பார்க்க வேண்டியிருது. மோடி அரசின் கீழ் நீதிபதிகள் பதவிக்காக இப்படி சொல்லுகிறார்களா, போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்டுக்காக, அல்லது வேறு காரணங்களுக்காக சொல்கிறாங்களா, அல்லது அச்சத்தினால் இப்படி தீர்ப்பளிக்கிறார்களா என்ற கேள்வி இருக்குது. லோயா என்ற ஒரு நீதிபதி சட்டப்படி நடந்து கொள்ள முயற்சித்தார். அவருக்கு என்ன நேர்ந்தது என்பதை நாம் பார்த்தோம். இதே தலைமை நீதிபதி கவாய் ஒரு வழக்கில், ஆர்கியாலஜிக்கல் சர்வே தொடர்பான ஒரு வழக்கில், ஆர்கியாலஜிக்கல் மான்யூமெண்ட்டில் இந்த மாதிரி திருத்தம்லாம் செய்ய முடியாதுன்னு விதி இருக்குது, சும்மா எதுக்கு இங்கே கொண்டு வர, அதை உங்கள் கடவுள்கிட்டே போய் கேளு என்று சொன்னதற்காக சனாதன தர்மத்தை அவமதித்தார் என்று ஒரு தலைமை நீதிபதியின் மீது செருப்பு வீசினார்கள். அதற்கு எந்த எதிர்வினையும் இல்லை. இப்போ வரப்போகிற தலைமை நீதிபதி சூரியகாந்த் அவரே ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டார், அப்புறம் எதுக்கு அதை கேட்டுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சாயங்காலமே போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து திருப்பி அனுப்பிட்டாங்க.
இந்த நாடு கொந்தளிக்கவில்லை. கட்சிகள், மூத்த வழக்கறிஞர்கள் இதற்கு நடவடிக்கை எடுத்தாக வேண்டும் என்று சொல்லவில்லை. எஃப்ஐஆர் போடலை. அந்த குற்றத்தை இழைத்தவன் நான் அப்படித்தான் செய்வேன், நான் செஞ்சது சரிதான் அப்படின்னு மீடியாவுக்கு பேட்டி கொடுத்தான். அதற்கு பிறகு அவர் கவாய் இப்படி செய்ததற்கு எதிரான கண்டனங்கள் இந்த RSS சார்பு நபர்களால் எழுப்பப்பட்டன. அப்போ அரசமைப்பு சட்டத்தை, அரசமைப்பு சட்டம் சொல்வதை பின்பற்ற வேண்டும் என்று வலியுறுத்தினால் அந்த நீதிபதிகளுக்கு என்ன நடக்கும் என்ற அச்சுறுத்தல் இப்படியான தீர்ப்புகள் வருவதற்கு, இப்படியான கருத்துகள் வருவதற்கு காரணமாக இருக்கிறதா என்று நமக்கு தெரியவில்லை. ஆனால் ஒரு விஷயம் தெரிகிறது. என்ன தெரியுதுன்னாக்கா, எது அரசியல் போராட்டத்தின் மூலம் மக்கள் உரிமைகள், அரசமைப்பு சட்ட உரிமைகள் அதை நிலைநாட்டி கொள்ள வேண்டுமோ அதை நீதிமன்றத்தில் பெட்டிஷன் போட்டு நிலைநாட்டி கொள்ள முடியாது. இந்த பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் வந்தபோது முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு அறிக்கை விட்டார். இது இது தமிழ்நாட்டு பிரச்சனை இல்லைங்க, எல்லா மாநிலங்களுடைய உரிமை பற்றிய பிரச்சனை, மக்களுடைய உரிமை பற்றிய பிரச்சனை. இப்படி போராடி நாங்கள் ஒரு தீர்ப்பு வாங்கியிருக்கிறோம். அதனால் இதற்கு எதிராக இந்த மாதிரி பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் அப்படின்னு இவங்க செஞ்சுருக்கிறது ஒரு முறைகேடு. இந்த வழக்கில் ஒன்று ரிவ்யூ பெட்டிஷன், சீராய்வு மனு தாக்கல் செய்யணும், அல்லது கியூரேட்டிவ் பெட்டிஷன் இருக்குது, அது போடணும். இது ரெண்டு போட்டாலுமே அவங்களுக்கு நிவாரணம் கிடைக்காது என்ற காரணத்தினால் குறுக்கு வழியாக இதை முறைகேடாக பயன்படுத்துகிறாங்க. குடியரசுத் தலைவரின் பதவியை கேடாக பயன்படுத்துகிறார்கள். இதற்கு எதிர்க்கட்சி ஆளும் மாநிலங்கள் எல்லாம் ஒன்றாக குரல் கொடுக்கணும், ஃபைட் பண்ணணும் என்று முதல்வர் எல்லாருக்கும் ஒரு 8 மாநில முதல்வருக்கு கடிதம் எழுதினார் அவர். அப்போ அந்த மாதிரி ஒரு போராட்டம் நடந்துச்சா? அறிக்கை விட்டாங்க, எல்லாரும் பாராட்டினாங்க, அதெல்லாம் பண்ணாங்க. ஆனால் தீவிரமாக மாநில உரிமைக்கான ஒரு போராட்டமாக இது நடத்தப்பட்டதா? மக்கள் மத்தியிலே இந்த கருத்து கொண்டு செல்லப்பட்டு எப்படி மோடி அரசு நீங்கள் வாக்களித்து தேர்ந்தெடுத்த அரசை எப்படியெல்லாம் முடக்குகிறது, எப்படி நம்முடைய நலனுக்கு எதிராக இருக்கிறது, எப்படி உச்சநீதிமன்ற தீர்ப்பு நமக்கு சாதகமாக வந்திருக்கு, இதை முடக்குவதற்கு முயற்சி செய்கிறார்கள் என்றெல்லாம் ஒரு பெரிய அரசியல் பிரச்சாரமும் கிளர்ச்சியும் நாடு தழுவிய அளவில் எதிர்க்கட்சிகளால், முக்கியமாக இந்தியா கூட்டணி கட்சிகளால் நடத்தப்பட்டிருக்க வேண்டும். அப்படி எதுவும் நடந்ததா எனக்கு தெரியல. அறிக்கை விட்டுனாங்க, பாராட்டினாங்க, அதோடு அது முடிஞ்சிருச்சு. இப்போ எஸ்ஐஆர் வந்திருக்குது. எஸ்ஐஆருக்கும் கோர்ட்டுக்கு போனால் கோர்ட் என்ன சொல்லுது? எஸ்ஐஆர் அமலாகும், அதுக்குள்ளே கொடுக்க வேண்டிய ஆவணங்கள் எதுனா இருந்தால் சொல்லுங்கள். ஐயா, எஸ்ஐஆரே அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானது, அதை பற்றி அப்புறம் பேசுவோம். இப்போ என்ன ஒன்று பதறீங்க தேவையில்லாமல், எதுக்கு பயப்படுறீங்க என்று இந்த வழக்கை விசாரிக்கின்ற நாளைக்கு வரப்போகின்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் கேட்கிறார். அப்பட்டமாக இது அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானது, ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்டுக்கு எதிரானது என்பதையெல்லாம் சொல்லி ஒரு நீண்ட பெட்டிஷனை உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு தாக்கல் பண்ணியிருக்கு. அதனால் என்ன பயன்? நீதிபதிகள் அதை இப்போ விசாரிக்க போகிறதில்லை. அதுக்கு பின்னால் போஸ்ட்மார்ட்டம் தான் நடக்க போகிறது. இன்றைக்கு எஸ்ஐஆர் என்ற நம்முடைய வாக்குரிமையை, நம்முடைய மக்களின் குடி உரிமையை பறிக்கின்ற ஒரு திட்டம் அமலாகி கொண்டிருக்கிறது. இதுதான் நிலைமை. இதற்கு எதிராக மக்கள் குரல் கொடுக்க வேண்டும். இதெல்லாம் நேற்று சன் டிவி விவாதத்தில் அதிமுக சார்பில் ஒரு வழக்கறிஞர், ஒரு பேர் மறந்துட்டேன் நான், அவர் சொல்கிறாரு, இப்போது முதல்வர் தமிழ்நாட்டில் இருக்கிற புறம்போக்கு நிலம்லாம் எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு ஒரு சட்டம் இயற்றினாக்கா அதை ஆளுநர் அப்படியே அப்ரூவ் பண்ணணுமா என்று அவர் கேட்கிறார். இது எவ்வளோ பச்சை அயோக்கியத்தனம்! அப்படி ஒரு சட்டத்தை யாராவது இயற்றுவார்களா? இந்த நாட்டில் அப்படி சட்டம் இயற்றப்படுகிறது. பொது சொத்துக்கள் எல்லாம் அதானிக்கு சொந்தம் என்று சட்டம் இயற்றப்படுகிறது. இப்போ ஒரு அமைச்சர் முன்னாள் அமைச்சரா அவர் பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். அதானிக்கு பீகாரில் வழங்கப்பட்ட சலுகையை அவர் கொஸ்டின் பண்ணார் என்ற காரணத்துக்காக. அதானிக்குத்தான் அப்படி வழங்கப்படுகிறது நியாயமா? அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது 10 ஆண்டுகளா. அதை கேள்வி கேட்க முடியாத, கேள்வி கேட்க விருப்பம் இல்லாத இந்த அதிமுக கட்சியினர் மாநிலங்களின் உரிமை என்பதை மோடி குழி தோண்டி புதைக்கிறது இருக்கட்டும், இவங்க அதை குழி இவங்க தோன்றாங்க, புதைக்கிறதுக்கு இவர்கள் ஏற்பாடு செய்கிறார்கள். இவர்கள் ஒரு மாநில கட்சியும் அல்ல, மாநில உரிமைக்கான கட்சியும் அல்ல. அப்படி சொல்லி கொண்டிருப்பவர்கள், அது தாவேகா உள்ளிட்ட கட்சிகளை சொல்கிறேன். தாவேகா இதை பற்றி என்ன அறிக்கை கொடுத்துருக்கு?
இதை பற்றி என்ன கருத்து சொல்லியிருக்கு, தயவு செய்து கேளுங்க. அது ஒரு கட்சி, அவர் ஆரம்பிக்கலாம், அவர் கட்சி நடத்தலாம், அவரும் திராவிட கொள்கையை பேசுகிறாரு, வெங்காய கொள்கையை பேசுகிறாருன்னு சொல்கிறாங்க. இந்த நேற்று உச்சநீதிமன்றம் சொல்லி இருக்கக்கூடிய இந்த கருத்துக்களை பற்றி என்ன சொல்கிறார்கள் என்று கேட்க வேண்டும். இவ்வளவு ஆபத்தான கருத்துகள் இதில் அடங்கி இருக்கிறது. அந்த தீர்ப்பை வேகமாக ஒரு முறை படித்ததிலிருந்து நான் இதெல்லாம் சொல்லியிருக்கிறேன். சட்ட ரீதியாக ஒருவேளை ஓரிரு பிழைகள் ஏதாவது இருக்கலாம், ஆனால் அப்படி ஒன்றும் பிழை இருக்கிறதா நான் கருதலை. நான் சொல்லியிருக்கிறதெல்லாம் சரிதான் என்று கருதுகிறேன். இது ஒரு பரவலான விவாதத்துக்கு செல்ல வேண்டும். இதுவரை நாம் போராடி பெற்ற உரிமைகளை அடியறுக்கின்ற ஒரு கருத்தாக இதெல்லாம் வந்திருக்குது. மாநில சுயாட்சி என்பதை உரத்து முழங்க வேண்டிய காலத்தில் நாம் இருக்கிறோம். ஆளுநர் என்ற பதவியே தேவையில்லை என்று உரத்து முழங்க வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கிறோம். அதை நாம் செய்வோம். நன்றி.